ஹலோ வணக்கம் டிஎம்எஃப் எல்லாருங்க எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஆசன். நான் வந்து நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வளமை போல் அப்படி வந்தோம்னா ஒரு 2-3 வீடியோ ஒரே தரத்தில் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அதே போல் ஏற்கனவே ஒரு ஆட்டோ வீடியோஸ் எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா வந்து பைக் வீடியோ நம்ம வந்து பார்த்துருக்கோம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து பைக் தான் அப்படியே லைனாக அடுக்கி வச்சுருக்காங்க. அப்போ இந்த பைக் வீடியோஸையும் வந்து எடுத்துருவோமேண்டு நாங்களும் வந்திருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா கல்முனையில் வந்து பைக்கே ஓட்டோமா. அதாவது இது லொக்கேஷன் வந்து எப்படி நான் சொல்லணுமெண்டா, இங்கே மட்டக்களப்பிலேருந்து வந்தீங்களேண்டா அதில் பார்த்தீங்கன்னா எல்ஓஎல்சி லீசிங் கம்பெனி ஒன்று இருக்குது. அதுக்கு எதிரே உள்ள கடை தான் இந்த பைக்கே ஓட்டோமார். ஓகே, நம்ம வந்து இப்போ வீடியோ அதாவது இந்த பைக் என்னென்ன பைக்குகள் எப்படி கண்டிஷனில் இருக்குன்றதை வந்து பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே வந்து பிடிச்ச சூப்பர் பைக் எல்லாமே வந்திருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்ட்டாக நிற்கிறது வந்து R15. அதாவது நம்மளுடைய கேமராமேனுக்கு இரண்டாவதாக பிடிச்ச பைக் வந்து R15. சரியா நீ நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பைக்காக வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு வந்து ஒரு பைக் ஒன்று வந்து ஓர்டரில் கிடக்குது. அதாவது நல்லா பெட்ரோல் பாய்க்கக்கூடிய பைக் ஒன்று. அதுவும் நல்ல பைக்காக நம்மள்கிட்ட வந்து ஒரு அண்ணா கேட்டுருக்கிறார். அவருக்காக வந்து நான் இந்த நம்மளுக்கு தேடி ஒரு பைக் ஒன்று பார்த்து வச்சுருக்கேன். அதே மாதிரி நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து காட்டுவேன். இப்போ வந்து நம்ம ஒரு பைக்காக என்னென்ன கண்டிஷனில் வந்து இந்த பைக் எல்லாம் இருக்குன்னு வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த பைக்கை பற்றி மேலும் தகவல்கள் ஏதாவது வேணுமெண்டா நான் சொல்கிற ஃபோன் நம்பரை வந்து தொடர்பு கொள்ளுங்க. அதாவது 075 71 99 060 என்ற தொலைபேசி நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததாக வந்து இன்னொரு ஃபோன் நம்பர் கொடுக்குறோம். 076 11 17 41 5 என்ற தொலைபேசி நம்பர்களுக்கு வந்து தொடர்பு கொள்கிற நேரம் வந்து உங்களுக்கு இந்த பைக்கை பற்றி மேலும் தகவல்களை வந்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இப்போ வந்து நம்ம ஒரு பைக்காக வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஒரு பைக்கு வந்து என்னென்ன கண்டிஷனில் இருக்குன்னு. இதோட பைக்கில் வந்து எல்லா பைக்கும் வந்து ப்ரைஸ் வந்து நான் சொல்ல மாட்டேன். இந்த கடையில் வந்து நாங்கள் வந்து சொல்லலை ப்ரைஸ் வந்து வேணாம். நீங்கள் வந்து கோல் எடுத்து வந்து கேட்டுக்கொள்ளுங்க. கோல் எடுத்து இந்த ஃபோன் நம்பருக்கு வந்து கோல் எடுத்தோ என்னென்ன பைக் என்னென்ன ப்ரைஸில் போகுதுன்னு கேளுங்க. ஆனால் இந்த பைக்கில் பற்றி நான் வந்து எப்படி கண்டிஷனில் இருக்குது, என்ன நிலைமையில் இப்போ தற்போதைய நான் வந்து பார்க்க எப்படி இருக்குன்றதை வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே, நம்ம வந்து இப்போ பார்க்குற பைக் வந்து R15. எல்லாருக்குமே வந்து பிடிச்ச பைக் தான் இது R15. இது வந்து BIA நம்பர், அதாவது லாஸ்ட்டாக வந்த மாடல். இதுக்கு பிறகு வந்து எந்த பைக்குமே வந்து இறக்குமதி இல்லை. உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும், எந்த பைக்கும் இறக்குமதியே இல்லை. இந்த பைக்கை வந்து பாருங்கள், ரெட் கலரில் வந்து நல்ல கண்டிஷனில் வந்து இந்த பைக் வந்து இருக்குது. R15 வடிவாக பாருங்கள். அதாவது R15 வந்தாவே எல்லாருக்குமே வந்து பிடிச்ச பைக். அதாவது இங்கே வந்து நிறைய பைக் இருக்குது. நான் வந்து உங்களை வந்து காட்டுறேன். இதோட டயர் எல்லாமே வந்து பாருங்கள் எப்படி இருக்குண்டு. அடுத்து வந்து இந்த பைக் எல்லாத்துக்கும் வந்து லீசிங் வசதிகள் வந்து செய்து கொடுப்பாங்க. சரியா மறந்துடாங்க, இந்த பைக்குகளுக்கு லீசிங் வசதி செய்து கொடுப்பாங்க. நீங்கள் தேவையானவர்கள் வந்து இங்கே வந்து கோல் எடுத்து கேட்குற நேரம் உங்களுக்கு மேலும் தகவல்களை வந்து இவங்க வந்து சொல்லுவாங்க. எல்லாமே வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது, பார்த்தீங்கன்னாவே தெரியும். அடுத்ததாக வந்து பார்க்க போகிற பைக் வந்து BIB நம்பர். இது வந்து என்ன பைக்? இது வந்து சுசிக்கிற ஜிக்ஸர் 2020 மாடல் BIB நம்பர். FS மாடல் ஜிக்ஸர், ABS LED ஹெட்லைட் வந்த மாடல். இந்த மாடல் வந்து கொஞ்சம் அரிது மாடல் அரிது. நிறைய பேர் தேடி வரவங்க கூடையா ஜப்னா ரிங்கோ அந்த சைடில் கூடையா மூவிங் அரிங். இந்த மாடல் வந்து மாடல் தேடுறவங்க ஆக்கள் கிடைக்கிற குறவு. இது நம்மகிட்ட இருக்குது. விலவும் குறவு தான், பெரிய பைசிக்கல். ஒரு 850 மாதிரி ப்ரைஸ் வந்து 850 கேட்சி பேசி நம்ம கொடுக்கக்கூடாதுல டிஸ்கவுண்ட் உண்டு செஞ்சு கொடுக்கல. ABS மாடல் ஜிக்ஸர் புது மாடல். ஓகே, அண்ணா வந்து இந்த பைக்கை பற்றி எல்லாமே வந்து நல்லா சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கும். இதை பற்றி நான் வந்து மேலும் சொல்கிறதுக்கு எந்த தகவலுமே இல்லை. அவ்வளோக்கு வந்து அழகாக வந்து இந்த பைக்கை பற்றி சொல்லியிருக்கிறார். நான் பாருங்கள், இந்த பைக்கை வந்து நான் அவருக்காக காட்டுறேன். அதாவது நல்ல பைக், நல்ல கண்டிஷனில் இருக்குது. கம்பெனி பெயிண்டிங். அதாவது பெஸ்ட் ஓனர் பைக் தான் இந்த கடையில் வந்து இருக்கிற பைக் எல்லாமே வந்து பெஸ்ட் ஓனர் பைக். அடுத்ததான் நம்ம வந்து பார்க்க போகிற பைக் வந்து நம்மளுடைய கேமராமேனுக்கு பிடிச்ச பைக். மூன்றாவதா, அதாவது எடுக்கிறேன்னா மூன்றாவதாக இந்த பைக் தான் எடுப்பாரான்னு சொல்லிட்டு இருக்காரு. BHO நம்பர் NS. இது வந்து இவருக்கு ரொம்ப பிடிக்கும் கேமராமேனுக்கு.
அந்த வெப்சைட் ஒன்று பார்த்து கொண்டு நிற்கார் பாருங்க. ஹலோ, அடுத்தாவது நம்ம இந்த பைக்கை தான் பார்க்க போகிறோம். இது வந்து NS, அதாவது NS 200 வேறு லெவலில் இருக்குது இந்த பைக். நம்மளுடைய கேமராமேன் வந்து அடுத்த மாதம் சம்பளத்தில் வந்து எடுக்க போகிற பைக் இதுதான். நாங்கள் NS தான் எடுக்க போகிறோம். அதாவது இந்த பைக்கையும் வந்து நல்லா பாருங்கள், நல்ல கண்டிஷனில் இருக்குது. பெயிண்டிங் எல்லாம் வந்து அப்படியே இருக்குது, அதாவது கம்பெனி பெயிண்டிங். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இஞ்சி, அதாவது BH நம்பர் தானே. ஆனால் நல்லா இருக்குது பைக் வந்து. இஞ்சி அந்த ஏடியேட்டர் கூலராக அப்படி சொல்லுவாங்க, அது எல்லாமே வந்து இந்த பைக்கில் வந்து இருக்குது. அடுத்ததான் நம்ம வந்து பார்க்க போகிற பைக் வந்து BIO, அதாவது அப்பாச் TVS மாடல். இந்த பைக்கை வந்து பார்ப்போம். ஓகே, இந்த அப்பாச்சியை வந்து பாருங்கள். அதாவது இங்கே இருக்கிற பைக் எல்லாமே வந்து கம்பெனி பெயிண்டிங் தான். அதாவது நீங்கள் வந்து பார்க்கலாம், கம்பெனி பெயிண்டிங்கோட இருக்கும். BI நம்பர் ரெண்டேக்கு உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட்டாக வந்த மாடல் தான் BI நம்பர். BI நம்பருக்கு பிறகு பைக் எதுவுமே வந்து இறக்குமதி இல்லை. 2020ஆம் ஆண்டு வந்த மாடல் தான் அண்ணா வந்து சொல்கிறார், 2020. அதுக்கு பிறகு வந்து நமக்கு வந்து பைக் எதுவுமே வந்து இறக்குமதி இல்லை, பெரிய பைக்குகள். இதுவரைக்கும் நாட்டில் வந்து இறக்குமதி ஆக இல்லை. இனி வந்து ஆகுனா வந்து நாங்கள் வந்து காட்டிக்கொள்கிறோம் அடுத்தடுத்த பைக்கில் வந்து. ஏன்னா இனி இறக்குமதி ஆகுமோ தெரியல, போக போக வந்து நாங்கள் அதை பற்றி டீட்டெயில்ஸாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் வந்து சொல்கிறோம் உங்கள்கிட்ட. இந்த பைக்கை வந்து பாருங்கள், நல்ல கண்டிஷனில் இருக்குது இந்த பைக். அதாவது எல்லாமே புது பைக் மாதிரி தான் இருக்குது. அடுத்தது வந்து பல்சர் உண்டு, அதாவது 150 பல்சர்ன்றா எல்லாருக்குமே வந்து பிடிக்கும். இது வந்து BIE நம்பர், அதாவது BIயில் வந்தாலே 2020ஆம் ஆண்டு வந்த மாடல் தான் BI நம்பர். நல்ல கண்டிஷனில் இருக்குது இந்த பைக்கும் பாருங்கள். அதாவது லாஸ்ட்டாக வந்த மாடல் தான் இது. இங்கே பாருங்கள், மேட் இன் சைனா, மேட் இன் இந்தியா என்ற மாதிரி நம்மளுக்கு வந்து இந்தியாவோட பைக் தான் ஒன்று இருக்குது. இந்த பைக்கை வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், மேட் இன் இந்தியா. ஓகே, இந்தியாவோட பைக் தான் இது. அதாவது நம்முடைய கேமராமேன் போஸை பாருங்கள். அதாவது NS எடுத்தே தீர்வு இருக்கிறாரு லாஸ்ட்டாக. ஒரு காய் ஒன்று சொல்லு, காய் சொல்லு, காய். ஓகே, இவராக நம்முடைய கேமராமேன். அதுக்கு வந்து நான் வீடியோ எடுத்து கொண்டு இருக்கிறேன் இந்த பைக்கில். அதாவது எல்லா பைக்கையும் வந்து நான் காட்டுறேன், மறக்காமல் பாருங்கள். இப்போ அடுத்ததாக வந்து பார்க்க போகிறது பேசன் 3 என்று சொல்கிற இந்த பைக்கில் பேர் எனக்கு தெரிஞ்சே சொல்கிறேன், BH நம்பர். இந்த பைக் வந்து எல்லாமே வந்து என்ன விலையில் போகுதுன்னு தெரியல. இது எப்படியும் 9 லட்சம் அப்படி தான் போகும். அதை நீங்கள் வந்து கோல் எடுத்து கேளுங்க, பைக் வேணுமெண்டா அந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் தானே. அப்போ நீங்கள் வந்து கோல் எடுத்து கேளுங்க. இதுவும் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. அதாவது பெயிண்டிங் எல்லாம் வந்து அப்படியே இருக்குது பாருங்கள். இந்த பைக் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும், டிஜிட்டல் மீட்டர் வர்றது இந்த பைக். டிஜிட்டல் மீட்டர் எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும், நல்லா இருக்குது. இப்போ இவ்வளவு நேரமே வந்து எல்லா பைக்கிலையும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க TMF. இந்த பைக்கில் வந்து ஏதாவது உங்களுக்கு டவுட் வருமாண்டா, அதாவது டவுட் வருமாண்டு இல்லை, டவுட் வரும் கண்டிப்பாக. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்குகளுக்கு வந்து ப்ரைஸுகளை வந்து நாம் வந்து சொல்லலை. இந்த பைக்கிலோட ப்ரைஸ் எதுவுமே வந்து சொல்லலை. ஏனெண்டா நம்ம வந்து ப்ரைஸ் சொல்கிறதுனால நாம் வந்து ஒருவேளை நினைப்பீங்க நாம் வந்து ஒரு விலையை வச்சு சொல்கிறேன்னு, அப்படி எதுவுமே இல்லை. அதாவது இந்த தடவை வந்து நான் எதுக்குமே வந்து ப்ரைஸ் சொல்லலை. அதாவது நீங்கள் வந்து நேரடியாக கோல் எடுத்துக்கலுங்க, என்ன ப்ரைஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், பைக் எடுக்க போகிறீங்கடா கமெண்ட்டில் சொல்லுங்கள், இந்த பைக் வந்து எடுக்க போகிற முறை பார்த்துருக்க வேண்டு. அப்படி நீங்கள் கமெண்ட்டில் சொல்கிற நேரம் நான் வந்து அவங்கள்ட்ட வந்து கோல் எடுத்து கேட்பேன், என்ன ப்ரோ இந்த பைக் எடுக்க போகிறாங்களா பார்த்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் பார்த்து குறைச்சி கொடுங்கன்னு சொல்லுவேன். அப்புறமா வந்து நீங்கள் வந்து பைக் எடுத்து போகலாம், எந்த பிள்ளையுமே வந்து வராது. ஏண்டா நம்முடைய தெரிஞ்ச கடைகள் தான் எல்லாமே. வந்து நான் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து இங்கே தான் வேலை செய்ய போகிறோம். வேலை செஞ்சால் தான் இந்த பைக் வீடியோஸ் எல்லாமே வந்து போடலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்வோம். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய் பாய். அதுக்கு முதல்ல வந்து ஃபோன் நம்பரை வந்து சொல்கிறேன், மறந்துட்டேன். 075 71 99 060. அடுத்த ஃபோன் நம்பரை வந்து நோட் பண்ணிக்கொள்ளுங்க, 076 11 17 415. 2 ஃபோன் நம்பர் கொடுத்துக்கேன். 2 ஃபோன் நம்பருக்கு வந்து நீங்கள் கால் எடுக்கிற நேரம் அவங்க தூக்குவாங்க. நீங்கள் வந்து உங்களுடைய டவுட்டுகளை வந்து கேட்டுக்கொள்ளலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.